அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2025ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமியானதும் ஏற்பட இருக்கிறது. இந்த பௌர்ணமியின் பொழுது உண்டாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றினால் மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7.5 சனியின் பிடியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை கிரக நிலைகளின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதமானது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது. அதாவது மாதத்தின் ஆரம்பம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அத்துடன் வேலை தொடர்பான பயணங்களும் அதிகரிக்கலாம். சூரியன், புதன், கேது இந்த கிரகங்களினை பொறுத்தவரை இந்த 3 கிரகங்களும் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஒன்றாக சஞ்சரிக்க போகிறது. இது உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருப்பது நல்லது. மேலும் செலவுகளும் அதிகரிக்கலாம். அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். சேமிப்பில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய் பொறுத்தவரை உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். பின்னர் 7ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறார். இதனால் உங்கள் உடல் நலத்தில் ஒரு சில குறைபாடுகளும் ஏற்படும். காதல் மற்றும் திருமண உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 16ஆம் வீட்டில் தொடர்ந்து சஞ்சரிக்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கின்றார். இது புதிய தொழில் கூட்டாண்மைகளுக்கும் வணிக ஒப்பந்தங்களுக்கும் சாதகமாக இருக்க போகிறது. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னி ராசியில் சூரியனின் பெயர்ச்சியும் ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் சுக்கிரன் பயிற்சியும், கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி பெற்றும் அமர்கிறார். இந்த கிரக பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாகி இருக்கிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சில கலவையான பலன்களை கிடைக்கப் போகிறது. மாத தொடக்கத்தில் வெற்றியும் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றிடுவீர்கள். பணியிடத்தில் நேர்மறையான சூழல் இருக்கும். உங்களின் இருமாப்பு, பேச்சு, வேலை கட்டுப்படுத்த வேண்டிய மாதம். மாதத்தின் 2ஆம் வாரத்தில் உங்களின் எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையை மாற்றும் விஷயத்தில் கவனம் தேவை. சொந்த தொழில் செய்பவர்கள் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் உடல் சோர்வும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்காமல் வருந்துவீர்கள். மாத நடுப்பகுதியில் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். முக்கிய முடிவுகளில் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம். மேலும் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கோபமும் அதீத தன்னம்பிக்கை மற்றும் அவசர முடிவுகளை எடுக்கும் பழக்கத்தை நீங்கள் தடுக்க வேண்டும். கடந்த ஒரு சில மாதங்களாக முடிக்கப்படாத திட்டங்களை மீண்டும் பார்வையிடவும் இது ஒரு சரியான நேரமாகும். மேலும் நீங்கள் சனியின் பின்னோக்கி செல்வதால் வேலைக்காகவும் அதிக பயணம் செல்லலாம். பணியிட வெற்றி உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அங்கு செல்வதற்கு நீங்கள் ஒரு சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். சுக்கிர பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பதால் கலை நோக்கங்கள் மற்றும் வடிவமைப்பு தொடர்பான வேலைகள் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ராகுவின் இருப்பிடத்தால் நீங்கள் தைரியத்தை நிரம்பி வழிவீர்கள். ஆனால் குழப்ப காரணமாகவும் நீங்கள் ஒரு சில தவறுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எனவே பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை பெறுங்கள். நீதிமன்ற வழக்கு அல்லது சட்ட சிக்கல்கள், பெண்களுக்கு சூடான விவாதங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 15ஆம் தேதி முதல் கேதுவுடன் சஞ்சரிப்பதால் நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம் அல்லது பயன்படுத்தவும் முயற்சி செய்யலாம். உங்களுடைய நட்பு வட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
உடன் பிறந்தவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நீங்கள் பல்வேறு முனைகளை எளிதாக கையாளும் வகையில் இந்த மாதத்தில் நீங்கள் சூழ்நிலைகளை சமப்படுத்த வேண்டும். சில தடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன, ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து சிறிது முயற்சி எடுத்தால் இவற்றுக்கான தீர்வுகளை காண்பீர்கள். உங்கள் சக ஊழியர்கள் மீது தொடர்ந்து நம்பிக்கை வையுங்கள், ஆனால் எதிர்பாலினத்தவர் அல்லது பெண்களை எளிதில் நம்புவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அர்ப்பணிப்பு முயற்சிகளும் மாத இறுதிக்குள் உங்கள் நிறுவனத்தின் அந்தஸ்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கை வகிப்பீர்கள். செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நிலுவையில் உள்ள வணிக பணிகளை, குறிப்பாக கூட்டாண்மை முயற்சிகளில் நீங்கள் மீண்டும் தொடங்கலாம். மென்பொருள், அழகு மற்றும் படைப்பு வேலைகள் 15ஆம் தேதி முதல் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சரிப்பதால் சிறந்த பலன்களை தரும். இருப்பினும் வேலை மாற்றங்களுக்கு அல்லது புதிய சலுகைகளை பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கப் போகிறது. பொறுமை உங்களுக்கு. செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் சூரியன் சஞ்சாரித்த பிறகு பதவி உயர்வு உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் வீட்டை புதுப்பித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைய செய்யும். மேலும் உங்கள் வாகனத்திற்கு ஒரு ஸ்டைலான தோற்றத்தையும் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. கூடுதலாக நிலம் அல்லது சொத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். இருப்பினும் சூரியன் கேதுவுடன் சஞ்சரிப்பதால் 17ஆம் தேதி வரை உங்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆனால் 15ஆம் தேதி முதல் சுக்கிரனின் பெயர்ச்சியால் குழந்தைகளின் ஆடம்பர உடைகள் மற்றும் விருந்துகளுக்கு நீங்கள் செலவு செய்வதை காண்பீர்கள். நிலுவையில் உள்ள பணம் விடுவிக்கப்படும். மேலும் 13ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் கடன்களை மீட்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இருப்பினும் காதல் மற்றும் பெண் அறிமுகமாகவர்களுக்கு பணம் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த கால நீதிமன்ற வழக்குகள் அல்லது தீர்க்கப்படாத தகராறுகள் உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தலாம். மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரமாகும். தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை காண்பீர்கள். இருப்பினும் நண்பர்கள் மற்றும் இணையம், சமூக ஊடகங்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை உங்கள் அட்டவணையை சீர்குலைக்கலாம். எனவே கவன சிதறல்களை தவிர்த்து விடுங்கள். உங்கள் பாடத்திட்டத்தில் ஒருமித்த கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அர்ப்பணிப்பு நன்றாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும். நீங்கள் ஒரு பாட மாற்றத்தை திட்டமிடுவீர்கள் என்றால் முதலில் உங்களுடைய மூத்தவர்கள் அல்லது அதை பற்றி விவாதிக்க வேண்டும். உங்கள் வகுப்பு தோழர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் அரசு கல்லூரிகள் அல்லது படிப்புகளிலும் சேர்க்கை பெறுவீர்கள். மேஷராசிக்கார குழந்தைகளுக்கு பயணங்கள், சுற்றுலா மற்றும் பள்ளி நிகழ்வுகளில் நண்பர்களுடன் ஒரு வேடிக்கையான நேரத்தை செலவிடுவீர்கள். இருப்பினும் உங்களுடைய உணர்ச்சி ஒரு நல்வாழ்க்கைக்கு உதவும். குழந்தைகள் தங்களுடைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைகள் முன்பு பதட்டத்தை காட்டாதீர்கள், இல்லையெனில் அவர்களின் தன்னம்பிக்கையும் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை குடும்ப சூழ்நிலை அமைதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காணப்பட்டாலும் உடன் பிறந்தவர்களால் மோதல்கள் ஏற்படலாம். அதனை தவிர்த்து விடுங்கள், ஏனெனில் இது குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தந்தைக்கு அரசாங்க விருது அல்லது அவரது வாழ்க்கையில் பிற சாதனைகள் கிடைத்ததை கொண்டாட வீட்டில் ஒரு விருந்தையும் நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். உங்கள் பெற்றோரிடமிருந்து அரவணைப்பையும் ஊக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்ப்பீர்கள். இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். மத அல்லது ஆன்மீக இடங்களுக்கு செல்வது மன அமைதியை கொடுக்கும். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை வழக்கத்திற்கு மாறான எதையும் கண்டறிய வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள். கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும். போதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து விடுங்கள். மாத இறுதியில் வயிற்று தொற்றுகள் வரலாம். குப்பை உணவுகளை தவிர்த்து விடுங்கள். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்க போகிறது. அதாவது சாதகமான பலனையும் பாதகமான பலன்களையுமே கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடல் சூழல் உருவாவதோடு ஒரு சில காரியங்களிலும் நீங்கள் வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள். செலவுகள் மிக அதிகமாகவே இருக்க போகிறது. 12ஆம் வீட்டில் இருக்கும் சனியும் 6ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயும் இந்த செலவுகளுக்கு காரணமாக இருக்க போகிறார்கள். வெளிநாட்டு பயணம் மூலமும் வியாபாரம் மூலமும் செலவுகள் அதிகரிக்கலாம். மேலும் இந்த மாதம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.